everyone. Welcome to day 5 of 100 days Python code challenge. எல்லாரும் வந்துட்டு yesterday நான் கொடுத்த அந்த practice question வந்துட்டு solve பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே அதை solve பண்ணிட்டேன். நம்ம சும்மா ஒரு glance வந்துட்டு பார்த்துட்டு next today code challengeக்கு போயிடலாம். இப்போ வந்துட்டு yesterday question வந்து first பார்ப்போம். அது வந்துட்டு கொடுத்திருக்கிற integerல இருக்கிற digit ஃபுல்லா sum பண்ணிக்கிட்டே வரணும். அது வந்துட்டு 1 digit number ஆனதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு லீவ் பண்ணிட்டு அதனுடைய அவுட்புட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடணும் அந்த 1 digit இது வந்துடும். இப்போ வந்து எஸ்டர்டே கொடுத்தது வந்துட்டு 942 இருக்குது. அதுல இருக்கிற டிஜிட்லாம் சம் பண்ணி கடைசியில் வந்துட்டு 1 டிஜிட்டா வர்றது வந்துட்டு 6. ஸோ அந்த அவுட்புட் 6 வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ அந்த கொஸ்டினை பார்ப்போம், சாரி அந்த கோட் பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட நான் ns = int of input of அப்படின்ட்டு யூசர் கிட்ட அதை நான் வாங்கிடுறேன் அந்த இன்டிஜரை. நெக்ஸ்ட் வந்து நான் இதுல 2 while loop யூஸ் பண்றேன். அது வந்து நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் while loop வந்து என்ன அப்படின்னா while n greater than or equal to 10. இந்த கண்டிஷன் ஏன் கொடுத்துருக்கேன்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு அது 2 digit நம்பரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது மறுபடியும் வந்துட்டு அதுல இருக்கிற டிஜிட் நான் சம் பண்ணிட்டு இருக்கணும். 1 டிஜிட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் லீவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்துட்டு 10. ஸோ எனக்கு 10ஓ இல்லை 10க்கு அதிகமா இருந்துச்சுனாலும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதை டிஜிட்டை வந்து சம் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்றதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் while loop கொடுத்துருக்கேன். தென் வந்து total = 0 அப்படின்னு இது பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு while கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுல வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற இன்டிஜர்ல இருந்து நம்ம வந்துட்டு டிஜிட்டை ஃபுல்லா வந்து எடுத்து அதை வந்துட்டு நம்ம பிளஸ் பண்ணி அது ஃபைனலா வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து அதை சும்மா ஒரு இது ட்ரேஸ் மட்டும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது போயிடுவோம். நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது 942. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு n greater than or equal to 10 இருக்குல்ல, அந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் லூப் கண்டிஷன் வந்து 942 greater than or equal to 10. ஆமா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ டோட்டலோட வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம while n greater than 0 அப்படின்ற while loop குள்ள போவோம். இப்போ n42 greater than 0வா இருக்கு. ஓகேவா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. தென் வந்துட்டு டோட்டலோட வேல்யூ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா n42-வை 10ஆல மாடுலோ டிவிஷன் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு தெரியும், 2. அப்ப டோட்டலோட வேல்யூ வந்துட்டு 2. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்ன வந்துட்டு ஃப்ளோ டிவிஷன், அதாவது 942 வந்துட்டு 10ஆல ஃப்ளோ டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். ஓகேவா? இப்ப இதோட முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து n = டோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த while loop இருக்குல்ல, இந்த while loop முடிஞ்சக்கு அப்புறம் தான் அந்த டோட்டல் வேல்யூ வந்து n வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்ப வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த while loopல வந்துட்டு என்னோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 94, அதாவது என்ன வந்துட்டு 942-வை ஃப்ளோ டிவிஷன் 10ஆல ஃப்ளோ டிவிஷன் பண்ணா 94 வரும். நான் 9ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன், சாரி. இப்போ வந்து 94 வருது. அடுத்து மறுபடியும் வந்துட்டு இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த while loop குள்ள போகுது, செகண்ட் while loop குள்ள. இப்ப 94 வந்துட்டு கிரேட்டர் than 0வா? ஆமா, கிரேட்டர் than 0 தான். ஸோ இப்போ வந்துட்டு டோட்டல்ல எனக்கு ஏற்கனவே வந்துட்டு 2 இருக்கு. அதாவது டோட்டல் பிளஸ் = தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு டோட்டல் வந்துட்டு ஏற்கனவே எனக்கு 2 இருக்கு. அந்த இப்ப வர்ற அவுட்புட் வந்து நான் அந்த 2ஓட சம் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும்ல, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். அதாவது டோட்டல் பிளஸ் = 10 அப்படின்னா அது வந்துட்டு எதை மீன் பண்ணுதுன்னா டோட்டல் டோட்டல் பிளஸ் n மாடுலோ 10. அதை தான் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி டோட்டல் பிளஸ் = n மாடுலோ 10 நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்ப வந்து 94 வந்து greater than 0வா? ஆமா. இப்ப நான் என்ன பண்றேன்னா டோட்டல் பிளஸ் = n மாடுலோ 10. இப்ப 94-ஐ வந்துட்டு 10ஆல மாடுலோ டிவிஷன் பண்ணி அப்படின்னா 4 வரும் உங்களுக்கு. அப்ப வந்து டோட்டல்ல ஏற்கனவே 2 இருக்கு. அதை ரெண்டத்தையும் சம் பண்ணும்போது டோட்டலோட வேல்யூ வந்து 6 வந்துடும். இதை வந்து நான் 4 டிவிஷன் பண்றேன். 94-ஐ வந்துட்டு 10ஆல 4 டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் 9 வரும். ஓகேவா? தென் வந்துட்டு மறுபடியும் இந்த while loop குள்ள இப்ப நான் போறேன். 9 வந்துட்டு greater than 0வா? ஆமா, எனக்கு 9 வந்துட்டு greater than 0 தான். டோட்டல்ல வந்துட்டு எனக்கு ஏற்கனவே வந்துட்டு 6 இருக்கு. அப்ப வந்துட்டு இப்ப 9-ஐ வந்துட்டு நான் 10ஆல மாடுலோ டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 9 தான் வரும். அப்ப ஏற்கனவே வந்துட்டு எனக்கு 6 இருக்கு. அப்ப 9 + 6 வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், 15 ஆகும். இப்ப டோட்டல் வந்துட்டு எனக்கு 15 வந்துருச்சு. அடுத்து வந்து 9-ஐ வந்துட்டு 10ஆல ஃப்ளோ டிவிஷன் பண்ணேன்னா எனக்கு 0 வந்துடும். ஓகேவா? இப்ப வந்துட்டு 9-ஐ ஃப்ளோ டிவிஷன் பண்ணனால எனக்கு 0 வந்துருச்சு. இப்ப மறுபடியும் வந்துட்டு இந்த while loop குள்ள போறேன். இப்ப எனக்கு என்னோட வேல்யூ வந்துட்டு என்னது, 0 greater than 0வா? நோ, இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா என்னோட வேல்யூ வந்துட்டு டோட்டல் வேல்யூ வந்துட்டு என்னோட வேல்யூவை அசைன் பண்ணணும். இப்ப எனக்கு டோட்டல் வந்துட்டு என்ன இருக்கு, 15 இருக்கு. அப்ப நான் nல வந்துட்டு n = 15 அப்படின்ட்டு வேல்யூவை அசைன் பண்ணிடுறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த while loop முடிச்சக்கு அப்புறம் எனக்கு இந்த while loop குள்ள போயிடும்.
இப்போ செகண்ட் வந்துட்டு 15 வந்துட்டு greater than or equal to 10 எஸ் 15 வந்து greater than or equal to 10. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரியும் டோட்டல்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஏன் இந்த while loop குள்ள போறேன் அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு இங்க பார்த்தோம்ல 942 வந்துட்டு 9 + 4 + 2 வந்துட்டு 15. அதுக்கடுத்து நம்ம அந்த ப்ரீவியஸ் வேல்யூ எடுக்காம அந்த 15 டிஜிட் தான் வந்துட்டு அந்த 15 இன்டிஜர் தான் நம்ம டிஜிட் அதுல இருக்கிற டிஜிட் வந்து சம் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இங்க டோட்டல்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறனால இதுக்குள்ள நான் சம் பண்ண அந்த டோட்டல் வேல்யூ வந்து இங்க வராது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டோட்டல்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறனால அது ஆஸ் யூஸ்வலா வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து 15 மாடுலோ 10 அந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா 5 வரும். அப்ப டோட்டலோட வேல்யூ வந்துட்டு 5ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்துட்டு 15 வந்துட்டு நான் 10ஆல த்ரோ டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 வரும். ஓகேவா? இப்போ வந்து 1 கிரேட்டர் தென் 0வா? எஸ் 1. இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு while வந்துட்டு n greater than 0 கண்டிஷனுக்குள்ள போகும். போனதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு 1 வந்துட்டு நான் 10ஆல மாடுலோ டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா டோட்டல்ல வந்துட்டு ஏற்கனவே எனக்கு டோட்டல்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே வந்து எனக்கு 5 இருக்கு. 5 + 1 மாடுலோ 10. அப்ப எனக்கு என்ன ஆகும்? 5 + 1 ஆகும். அப்ப வந்து எனக்கு டோட்டலோட வேல்யூ 6ன்னு வந்துரும். ஓகேவா? தென் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் 1 வந்துட்டு 10ஆல ஃப்ளோர் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 வந்துரும். அப்ப இப்போ வந்துட்டு எனக்கு என்னோட வேல்யூ வந்துட்டு டோட்டலோட வேல்யூவை நான் அசைன் பண்ணிடுவேன். ஸோ வந்து இப்போ டோட்டலோட வேல்யூ வந்துட்டு என்னது 6. ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 6ஆ மாறிடும். இப்போ வந்து இந்த கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் இதை வச்சுதான் இந்த while loop குள்ள போவேன். இப்போ வந்துட்டு அடுத்து மறுபடியும் while loop குள்ள போகும்போது 6 வந்துட்டு greater than or equal to 10 ஆனோ அப்போ வந்துட்டு எனக்கு என்ன வந்துட்டு இங்க பிரிண்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டு நான் இங்க கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு ஏன் 2 while loop யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு while loop வச்சுதான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல வந்துட்டு நம்ம டிஜிட்டை வந்துட்டு எடுத்திருப்போம். பட் இப்போ நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 942 இருக்குது பாத்தீங்களா? அதுல வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலோ டிவிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 வந்துரும் 4 வந்துரும். அடுத்து 9 அப்படின்ட்டு வரும்போது இப்ப இந்த இடத்துல n greater than or equal to 10ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 9 இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு. ஸோ அது 9ஓட ஆன்சர் வந்து சம் பண்ணாமலே வந்துட்டு அது போயிடும். ஸோ அதுக்குதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு greater than or equal to 10 வச்சுட்டு அதுக்குள்ள வந்துட்டு n greater than 0 அப்படின்ற 2 while loop வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த சம் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கான கோட் சேலஞ்சுக்குள்ள போவோம். இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு நிறைய ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு நம்ம இன்புட்டா வாங்கிக்கணும். அதுல வந்துட்டு எது லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்கோ அதை வந்து நம்ம வந்துட்டு அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த கோடை சால்வ் பண்ண போவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு லிஸ்ட்டுக்குள்ள அதாவது அந்த லிஸ்ட் வந்துட்டு அந்த லிஸ்டோட ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எம்டி லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். தென் வந்துட்டு அதனுடைய அந்த லிஸ்ட்ல வந்துட்டு எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன்னா அந்த லென்த் எனக்கு வேணும்ல. ஸோ n = int of input of அப்படின்ட்டு நான் வந்துட்டு அதை வாங்கிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா for I in range of n. இப்போ வந்துட்டு words = words தானே வந்துட்டு நான் வாங்க போறேன். input of words வந்துட்டு நான் வாங்கிடுறேன். அதை வந்துட்டு லிஸ்ட்ல வந்துட்டு அப்பன் பண்ணிடுறேன். list dot append of words. ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த ஃபார் லூப்குள்ள என்ன பண்றேன்? அந்த எண்ணுங்கிறது வந்துட்டு அந்த லிஸ்டோடைய லென்த். அந்த இப்போ வந்துட்டு வேர்ட்ஸை வந்துட்டு நான் அதுக்குள்ள இருக்கிற அதான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு வாங்குறேன். வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை வந்து லிஸ்ட்ல வந்துட்டு ஒன்னொன்னா ஆட் பண்றேன். இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு எலமெண்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்துட்டு வாங்கி நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா மேக்ஸ் லென்த் அதாவது இதுல இருக்கிற மேக்ஸிமம் லென்த்தோட அந்த வேர்டு தான் வந்து நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப மேக்ஸ் லென்த்னு நம்ம சும்மா வந்துட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு நம்ம எம்டி இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடணும். இப்போ இன்டிஜர்னா நம்ம 0ன்னு கிரியேட் பண்ணிடுவோம். அதே ஸ்ட்ரிங்கிறனால எம்டி ஸ்ட்ரிங் வந்து சும்மா டபுள் கோட்ஸ் போட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒவ்வொரு அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸா வந்துட்டு நான் அதனுடைய லென்த்தை வந்துட்டு கம்பேர் பண்ணி நான் வந்துட்டு அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போறேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு நீங்க இந்த மேக்ஸ் ஆஃப் த இது இப்போ ஒரு
அரேக்குள்ள இருக்கிற வந்துட்டு மேக்ஸ் ஆஃப் த நம்பரை வந்து நீங்க இது பண்ணுவீங்க. இப்போ 1 3 5 இருந்துச்சுன்னா இந்த அரேக்குள்ள இருக்கிற மேக்ஸ் நம்பரை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து 5 வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணிருப்பீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். சப்போஸ் அந்த கொஸ்டின் தெரியலனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு சால்வ் பண்ணிடுவோம். நீங்க வந்துட்டு இந்த கண்டிஷனும் அந்த ஒரே லாஜிக் தான், இதுக்கும் அதுக்கும் ஒரே லாஜிக் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார் strings in list, அதாவது இப்போ வந்து ஃபார் I in range of என்னன்னு கொடுக்குறோம்ல, அதுக்கு பதிலாக வந்துட்டு ஃபார் strings in list, அந்த ஸ்ட்ரிங்ஸ்ங்கிறது அந்த I மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸா வந்துட்டு அது குறிக்கும். அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அது இது பண்ணும். இப்போ வந்துட்டு இஃப் len of, அதாவது நம்மளுக்கு மேக்ஸிமம் லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வேர்ல்டுன்னு இருக்கு, வேர்ல்ட்ல வந்து எத்தனை லென்த்து 1 2 3 4 5, அப்போ 5 இருக்கு. அதே இது வேர்ல்டுன்னு இருக்கு, WORLன்னு இருக்கு, அப்போ வந்துட்டு இது வந்துட்டு 4 தான் இருக்கு. அப்ப இந்த இதோ லென்த்து இந்த லென்த்தை விட அதிகமா இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த இதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு நம்ம வந்துட்டு ஈஸியா வந்து நம்ம வந்து கண்டிஷன் எழுதிடலாமா? ஸோ அதுக்கு தான் நான் இது பண்றேன். இப்போ வந்து len of strings greater than len of max length, அதாவது நான் வந்துட்டு எம்டியா கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அந்த இதை விட இந்த இது வந்துட்டு எனக்கு கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மேக்ஸ் லென்த்ல வந்துட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிரு அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ print of max length அப்படின்னு நான் இது பண்றேன். இப்போ வந்துட்டு நான் இதை ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து இன்புட் கொடுப்போம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து அந்த லிஸ்டோடைய லென்த் வந்துட்டு எனக்கு 4ன்னு வேணும். இதுக்குள்ள வந்துட்டு நான் நம்மளுக்கு தோன்ற ஒரு 4 ஃப்ரூட்ஸ் நேம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரேப்ஸ், அடுத்து பைனாப்பிள், அடுத்து பெரிஸ், அடுத்து கோவா. பைனாப்பிள் இந்த இருக்கிறதுலயே வந்துட்டு பைனாப்பிள் தான் வந்துட்டு லாங்கஸ்ட் லென்த் உள்ள வேர்டு. ஸோ வந்துட்டு பைனாப்பிள் பிரிண்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த லென் ஆஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நாளைக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங். இப்போ வந்து இன்புட் வந்துட்டு ஹலோ அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வேணும், OLLEH, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. வேற எதுவும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்துட்டு எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ல போட்டுருங்க, நான் அதை வந்துட்டு சால்வ் பண்ணிடுறேன். இந்த இப்போ கொடுத்துருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டினை வந்துட்டு நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.